ज्योतिर्लिंगम में प्रजापिता का स्थान कहाँ है? பாபா 12 ஜோதிர்லிங்கங்கள்ல பிரஜாபிதாவோட இடம் எங்க இருக்கு? सोमनाथ है कि विश्वनाथ? சோம்நாதா இருக்காங்களா இல்லைன்னா விஸ்வநாதா? அல்லது அப்போதானே அவங்கள தன்னை கீதாவோட கணவன் நான் தான் சொல்லி நினைச்சுக்கிறாங்க அவங்க. जब नाथ पड़ जाएगी तो जो नाथ डालने वाला होगा, இப்போ அந்த கயிறை போடப்படும் இல்லையா, அதுக்கு பிறகு அந்த கயிறை யாரு போட்டாங்களோ அவங்க उसको गीता का भगवान समझेगी. அவங்கள கீதாவோட பகவான்னு சொல்லி நினைச்சுக்குவாங்களா, ஏத்துக்குவாங்களா? भगवान का साकार रूप पति परमेश्वर उसको समझेगी या अपन को समझेगी? பகவானோட சாக்கார ரூபம் அதாவது பதி பரமேஸ்வர் கணவன்தா கண்கண்ட தெய்வம்னு சொல்லி அவங்கள நினைச்சுப்பாங்களா? उसको ही समझेगी. தன்னன் அதாவது பாபா சொல்றாங்க அவங்களதான் அவங்க ஏத்துக்குவாங்க. तो सोमनाथ कौन हुआ? அப்போ சோம்நாத் யாரானாங்க? राम वाली आत्मा जो है वो सोमनाथ हुई. ராம்வாலி ஆத்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சோம்நாத் ஆனாங்க. जिसमें शिव बाप प्रवेश करते हैं. யாருக்குள்ள शिव बाप प्रवेशन செய்றாங்க. वो सोमनाथ की यादगार அந்த சோம்நாத்தினோட நினைவார்த்தம் द्वापर के आदि में துவாபர் யுகத்தினோட ஆரம்பத்துல वो सोमनाथ मंदिर அந்த சோம்நாத் கோயில் सागर के किनारे बनाया हुआ है. கடல் ஓரத்துல அத தயார் பண்ணிருக்காங்க. काशी विश्वनाथ ज्योतिर्लिंग. காஷி விஸ்வநாத் ஜோதிர்லிங்கம். बाबा काशी नगर का बहुत गहन करता है क्यों बाबा? काश्य. காஷ்ய काश्य का अर्थ है காஷ்யனா तेज. தேஜ் அதாவது பிரகாசம். काय का तेज? எதுக்கான பிரகாசம்? याद का तेज. நினைவினோட பிரகாசம். कि ये याद में रहने वाला है. அதாவது இவங்க நினைவுல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. बाबा को वही प्यारा लगेगा ना. பாபாக்கு அவங்க தான் அன்பானவங்கன்னு சொல்லி அதாவது பாபாக்கு அவங்க தானே அன்பானவங்களாக தோணுவாங்க. वहाँ यादगार बनी हुई है काशी विश्वनाथ. அப்போ அங்க காஷி விஸ்வநாத்தினோட நினைவார்த்தம் உருவாகி இருக்குது. वो बिंदी जिस बड़े रूप में प्रवेश किया है, அந்த பிந்தி ஆனா அந்த பிந்தி எந்த பெரிய ரூபத்துல பிரவேசம் பண்ணிருக்காங்க, वो विश्व का मालिक बना है. அவங்க உலகத்துக்கே எஜமான் ஆயிருக்காங்க. कौन से बल से? எந்த பலத்தினோட ஆதாரப்படி? याद के बल से बना है. நினைவினோட பலம் மூலமாக தயாராயிருக்காங்க. तो वो नगरी उनको प्रसिद्ध है. அப்போ அந்த நகரி என்ன இருக்குதோ அது அவங்களுக்காக பிரசித்தமாக இருக்கு. ज्योतिर्लिंग. महाकालेश्वर ज्योतिर्लिंग. मार्ग में महाकालेश्वर तो होते कि रात के को बता அவங்க சொல்றாங்க மகாகாலேஸ்வர் லிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த சவத்தினோட சாம்பலால அதுக்கு என்ன செய்யறாங்க? समझा? उज्जैन के अंदर महाकालेश्वर का मंदिर है. उज्जैन में महाकालेश्वर का मंदिर है. हाँ. तो सुबह उनकी पूजा एक मुर्दे की राख से की जाती है. அதாவது இந்த பாய் சொல்றாங்க உஜ்ஜைன்ல மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு அதனோட பூஜை எப்படி செய்யப்படுகிறதுனா ஒரு சவத்தினோட சாம்பலால அதுக்கு பூஜை செய்யப்படுகிறது. रोज रोज तो काल आता ही रहता है जन्म जन्मांतर. தினமும் காலம் என்றது அதாவது ஜென்ம ஜென்மாந்தர காலம் என்றது வந்துட்டே தான் இருந்தது, வந்துட்டே தான் இருக்குது. उसको महाकाल कहेंगे. அதுக்கு மகாகாலன்னு சொல்வாங்களா? रोजमर्रे के जीवन में जो काल आता है, काल खाता है, मृत्यु आती है. இப்போ டெய்லி லைஃப்ல என்ன ஆகுதுன்னா என்ன காலம் வருது, மரணம் வருது. उसको महाकाल कहेंगे. அதுக்கு மகாகாலன்னு சொல்வாங்களா? नहीं कहेंगे. சொல்ல மாட்டாங்க. ये महाकाल कब आता है?
இந்த மகாகாலம் எப்போ வருது? सृष्टि के आदि में आता है, சிருஷ்டியினோட ஆரம்பத்துல வருதா, मध्य में आता है, நடுவுல வருதா, या एकदम अंत में आता है? இல்லைன்னா முழுமையா கடைசியில வருதா? अंत में आता है। கடைசியில வருது. तो जब सृष्टि का महाविनाश हो रहा होगा, அதாவது எப்போ சிருஷ்டியினோட மகாவிநாசம் ஆயிட்டு இருக்குமோ उस समय महाकाल अपना कार्य करेगा। அப்போ மகாகால் தன்னோட வேலையை செய்வாங்க. वो मंदिर यादगार அந்த மந்திரத்தினோட நினைவார்த்தம் प्रैक्टिकल में यहाँ संगम युग में तैयार होती है। பிராக்டிக்கல்ல இங்க சங்கம் யுகத்துல தயாராகுது. उत जैन, உத் ஜெயின். उत माने ऊंचा, உத்தன்னா மேல, जैन माने जिनको फॉलो करने वाला। ஜெயின்னா ஜின்ன ஃபாலோ செய்யக்கூடியவங்க. बाबा कहते हैं ना, பாபா சொல்றாங்க இல்லையா, तुम जिन्न मिसल पुरुषार्थ करो। நீங்க ஜின்ன போல புருஷார்த்தத்தை செய்யுங்க. बाबा जिन्नों को काम देते हैं। பாபா ஜின்னுக்கு வேலையை கொடுக்கறாங்க. क्या काम दिया? என்ன வேலை கொடுத்தாங்க? ऊपर चढ़ो, नीचे उतरो, மேலே ஏறுங்க, கீழே இறங்குங்க, फिर ऊपर चढ़ो, फिर नीचे उतरो। பிறகு மேலே ஏறுங்க, மறுபடியும் கீழே இறங்குங்க. तो कोई दुनिया का धंधा दौरी नहीं है, உங்களுக்கு வேற உலகத்தினோட தொழில் வியாபாரம் இல்லைன்னா तो तुम यही करो। அப்போ நீங்க இந்த வேலை தான் செய்யுங்க. तो जो जिन्न मिसल पुरुषार्थ करने वाले हैं, அதாவது யாரு ஜின்ன போல புருஷார்த்தம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க, जिन्न का अर्थ ये है ஜின்னினோட அர்த்தமே இருக்கு चित्त ना। ஜித் நா. जित माने जीता हुआ, ஜித்னா வெற்றியை அடைஞ்சிருக்க கூடியவங்க, ना माने नहीं। நான்னா இல்ல. जो किसी के द्वारा जीता हुआ नहीं है, யாரு மூலமா கூடயும் வெற்றி அடையாதவங்க, யாரு கூடயும் அவங்க மேல வெற்றியை அடைய முடியல, वो है जिन्न। அவங்க ஆனாங்க ஜின். तो कौन है? அப்போ யாரா இருக்காங்க? है? एक ही पुरुषार्थी है ஒருத்தர் தான் புருஷார்த்தியா இருக்காங்க. जिसको माया भी जीत नहीं पाती। அவங்கள மாயா கூடயும் வெற்றியை அடைய முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. अनिश्चय बुद्धि कभी भी बनाए नहीं पाती। எப்பவுமே அனிஷ்ட புத்தியாக ஆக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. उस जिन्न को அந்த ஜின் இருக்காங்க இல்லையா, அவங்கள जो ऊंची स्टेज में जाने वाला है, யாரு உயர்ந்த ஸ்டேஜ்ல போகக்கூடியவங்க இருக்காங்க, उसको कहते हैं उज्जैन। அவங்களுக்கு சொல்றாங்க உஜ்ஜைன். कैसा जैन? எப்படிப்பட்ட ஜெயின்? उज्जैन, உத்ஜைன். ऊंची स्टेज में जाने वाला, உயர்ந்த ஸ்டேஜ்ல போகக்கூடிய जिन्न को फॉलो करने वाला जैन। ஜின்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஜெயின். जैनी लोग होते हैं ना, ஜெயின்ஸ் இருப்பாங்க இல்லையா, उनका नाम है जैन। அவங்களோட பேரா இருக்குது ஜெயின். इसको फॉलो करते हैं, யார ஃபாலோ செய்றாங்க? हैं? जिन्नों को। ஜின்ன. तीर्थंकर दिखाए जाते हैं ना, தீர்த்தங்கர காமிக்கப்படுகிறாங்க இல்லையா, वो शंकर की यादगार। அது சங்கருக்கான நினைவார்த்தமா இருக்கு. जिन्होंने शंकर तीर्थंकर को फॉलो किया, யாரு சங்கர் தீர்த்தங்கரை ஃபாலோ பண்ணிருக்காங்க, वो फॉलो करने वाले जैन कहे गए। அந்த ஃபாலோ செய்யக்கூடியவங்கள ஜெயின்னு சொல்லப்படுகிறாங்க. तो वहाँ महाकाल का मंदिर यादगार बना हुआ है। அப்போ அங்க மகாகாலினோட கோயிலினோட நினைவார்த்தம் ரெடி ஆயிருக்கு. ये क्या खासियत बताई?
அப்போ என்ன விசேஷத்தை சொன்னாங்க? मुर्दे की राख सुबह डेली उठ के आरती उतारते हैं। हाँ चढ़ाई जाती है। हाँ जी, मुर्दे की लाख लेते हैं। அதாவது பாபா சொல்றாங்க, ஆமா இந்த சவத்தினோட சாம்பலை எடுத்துக்கிறாங்க. फिर क्या करते हैं? பிறகு என்ன செய்றாங்க? मूर्ति में श्रृंगार कराते हैं। रमाते हैं। हाँ, रमाते हैं। அத தடவுறாங்க. भस्म रमाने का मतलब ये है அந்த சாம்பலை தடவுறதுன்னா அதுக்கு அர்த்தமா இருக்கு राख हो जाना देह अभिमान का। தேகாபிமானத்திலிருந்து சாம்பல் ஆயிடுறது. वो साधु संत महात्मा है तो அந்த சாது சந்த் மகாத்மாக்கள் राख रमाए लेके, அவங்க அந்த சாம்பலை தடவிக்கிறாங்க. राख रमाने की बात नहीं है, क्या करना है? இந்த சாம்பலை தடவிக்கிற விஷயம் இல்ல, என்ன விஷயமா இருக்கு? अभी जो बाप दादा कहते हैं, இப்போ பாப் தாதா என்ன விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்கன்னா, अब देखेंगे இப்போ பார்க்கலாம் कितने निकलते हैं எத்தனை பேர் வெளிப்படுவாங்க, और कौन निकलते हैं, பிறகு யார் வெளிப்படுறாங்க, और कोटों में से एक, लाखों में से एक कौन निकलते हैं। பிறகு கோடி ஆத்மாக்கள்ல ஒருத்தர், லட்ச ஆத்மாக்கள்ல ஒருத்தர் யாரு வெளிப்படுறாங்க, जो अपने को राख बनाते हैं யாரு தன்னை சாம்பல் ஆக்கிக்கிறாங்க, वो भी देखेंगे। அத கூடயும் பார்க்கலாம். तो वो राख की यादगार है அப்போ அது சாம்பலுக்கான நினைவார்த்தம் ஆயிருக்கு. कि महाकाल की मूर्ति को மகாகாலினோட மூர்த்திக்கு राख लगाई जाती है। சாம்பல தடவப்படுகிறது, அதாவது அப்ளை செய்யப்படுகிறது. राख लगाते हैं, मुर्दे की इसका क्या शवத்தினோட சாம்பல. फायदा है? जो भक्ति मार्ग में जाते राख का मतलब समझ लिया? சாம்பலுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? क्या मतलब? என்ன அர்த்தம்? हैं, राख देह से देह अभिमान को राख कर देना। தேக அபிமானத்தை சாம்பல் ஆக்கிக்கிறது. ओमकारेश्वर ज्योतिर्लिंग ஓங்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம். ओंकार माना आ ओ मा, ஓங்காரனா ஆ ஓ மா. ब्रह्मा विष्णु और शंकर, பிரம்மா விஷ்ணு பிறகு சங்கர், और तीनों मूर्तियों का ईश्वर। பிறகு மூணு மூர்த்திகளுக்கு ஈஸ்வர். ओंकार माने आकार, ஓங்கார் அப்படின்னா அகார், मकार, மகார், उकार। பிறகு உகார். आकार माना ब्रह्मा, அகாரன்னா பிரம்மா. जो ब्रह्मा का कार्य करे सो ब्रह्मा। யாரு பிரம்மாவினோட வேலையை செய்றாங்களோ அவங்க பிரம்மா. उकार जो विष्णु का कार्य करे, உகார்னா யாரு விஷ்ணுவினோட வேலையை செய்றாங்க. कार माना कार्य, காரன்னா வேலை. मकार பிறகு மா மகார், माना महेश का कार्य करे। அதாவது மகேஷினோட வேலையை செய்யக்கூடியவங்க. ये तीन मूर्तियां, இந்த மூணு மூர்த்திகள் उनका ईश्वर அவங்களோட ஈஸ்வர், माना ओंकारेश्वर। அதாவது ஓங்காரேஸ்வர். कौन हुआ? யாரானாங்க? है? तीन मूर्तियों का ईश्वर संचालन करता कौन हुआ? மூணு மூர்த்திகளுக்கு ஈஸ்வர், அதாவது அவங்கள நடத்தக்கூடியவங்க யாரு? शिव हुआ। சிவன் ஆனாங்க. भीमा शंकर ज्योतिर्लिंग பீமா சங்கர் ஜோதிர்லிங்க. शिव शंकर बोला जाता है तो भीमा शंकर भी बोला जाता है। हाँ, वो तो एक ही नाम हो गया। அந்த பிரதர் என்னமோ கேக்குறாங்க பீமா சங்கரை பற்றி. பாபா சொல்றாங்க அது ஒருத்தர்தே ஆயிடுச்சு, ஒரே பேர் தான் शिव ஆயிடுச்சு. तो भीम बनता नहीं है कभी। சிவன் எப்பவுமே பீம் ஆகுறது இல்ல. भीम माने भयंकर। பீம்னா பயங்கர். ये शिव का टाइटल हो सकता है भीम? இது சிவனோட டைட்டில் ஆக முடியுமா? பீம் है? नहीं। இல்ல. भयंकर कौन हो सकता है? பயங்கர் யாராக முடியும்? निराकार या साकार? நிராகாரா இல்லன்னா சாகாரா? साकार भयंकर हो सकता है। சாகார் பயங்கராக முடியும். அதாவது
சாக்கர் பயங்கர ஆகுவாங்க. तो शंकर का गुण बताया. அதாவது சங்கரினோட குணத்தை பத்தி சொன்னாங்க. शंकर कैसा? சங்கர் எப்படிப்பட்டவங்க? भीमा. பீமா. तो नाम पड़ गया भीमा शंकर. तो नाम पड़ गया भीमा शंकर. அப்போ பேர் வந்துடுச்சு பீமா சங்கர். त्र्यंबकेश्वर ज्योतिर्लिंग त्र्यंबकेश्वर ज्योतिर्लिंगम. तीन अम्बा का ईश्वर. त्र्यंबकेश्वरனா என்னன்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க 3 அம்மாவினோட ஈஸ்வர். त्रि माने तीन. த்ரீ அண்ணா 3. अम्बा माने अम्बा. அம்பா அண்ணா அம்மா. उसको ऊपर नहीं दिखाते हैं, அவங்க சொல்றாங்க அத மேல காமிக்கிறது இல்ல. பாபா சொல்றாங்க அம்மா नीचे दिखाते हैं. हाँ हाँ. கீழே காமிக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாய். பாபா சொல்றாங்க ஆமா. अरे जो स्त्री चोला है அரே இப்போ பெண் சரீரம் என்ன இருக்கு? वो नीचे होता है या ऊपर होता है? அது கீழே இருக்குமா இல்லன்னா மேலே இருக்குமா? स्त्री चोला धरणी के अंदर दिखाया जाएगा, பெண்ணோட சரீரத்தை பூமிக்குள்ள காமிக்கப்படும். इसलिए उसकी पिंडी धरणी में दिखाते हैं. அதனாலதான் அதனோட பிண்டி என்றது கீழே அதாவது பூமியில காமிக்கப்படுகிறது. शिवलिंग ऊपर दिखाते हैं. சிவலிங்கத்தை மேல காமிக்கிறாங்க. 12 ज्योतिर्लिंग में से एक मंदिर है ब्रह्म. 12 ஜோதிர்லிங்கத்துல ஒரு லிங்கத்தினோட பேரு திரியம்பகேஸ்வரன் சொல்லி மாதாஜி சொல்றாங்க. ब्रह्मकेश्वर. பாபா கேட்டுட்டு இருக்காங்க பிரம்மகேஸ்வரா त्र्यंबकेश्वर. திரியம்பகேஸ்வரா. 3 अम्बाएं. 3 அம்பாக்கள். जो 3 अम्बाएं हैं वो तो प्रसिद्ध है. 3 அம்பாக்கள் அவங்க பிரசித்தமாக இருக்காங்க. क्या? என்ன? लक्ष्मी अम्बा, லக்ஷ்மி அம்மா, सरस्वती अम्बा சரஸ்வதி அம்மா, और जगदम्बा. பிறகு ஜெகதம்மா. ये 3 अम्बाएं तो प्रसिद्ध है. இந்த 3 அம்மாக்கள் பிரசித்தமா தான் இருக்காங்க. और तीनों अम्बाओं का ईश्वर कौन है? பிறகு அந்த 3 அம்மாக்களுக்கு ஈஸ்வர் யாரா இருக்காங்க? जो लिंग रूप में दिखाया जाता है. யார லிங்கத்தினோட ரூபத்துல காமிக்கப்படுகிறது. एक ही शिव बाबा. ஒரே சிவபாபா தான். त्रिमूर्ति का मुखौटा लगा दी. है? त्रिमूर्ति का मुखौटा लगा. अरे ईश्वर ईश्वरत्व. பாபா சொல்றாங்க ரே ஈஸ்வர் ஈஸ்வரத்துவ. ईश माने शासन करना. ஈஸ்வரத்துவனா அதாவது ஈஸ்வரனை கண்ட்ரோல் செய்யக்கூடியவர். वो शासन बिंदी के ऊपर किया जाएगा அது கண்ட்ரோல் என்றது பிந்தி மேல செய்யப்படுமா या साकार के ऊपर किया जाएगा? இல்லன்னா சாக்கார் மேல செய்யப்படுமா? है? तो जिनके ऊपर शासन करने वाला त्र्यंबकेश्वर होगा, அதாவது யார் மேல கண்ட்ரோல் செய்யக்கூடிய திரியம்பகேஸ்வர் இருப்பாங்களோ वो 3 मूर्तियां होनी चाहिए या नहीं होनी चाहिए? அவங்க 3 மூர்த்திகளாக இருக்கணுமா இல்லன்னா இல்லையா? तो 3 मूर्तियां बनी हुई. அப்போ 3 மூர்த்திகள் தயாரா இருக்குது. और त्र्यंबकेश्वर के मंदिर में लिंग नहीं दिखाया, पेड़ दिखाए छोटे. है? திரியம்பகேஸ்வர் இருக்கு இல்லையா அதுல லிங்கத்தை காமிக்கல. त्र्यंबकेश्वर का उसका नाम ही है त्रि अम्बा. பாபா சொல்றாங்க அதோட பேரா இருக்குது 3 அம்பா ईश्वर. ஈஸ்வர். ब्रह्मा विष्णु 3 अम्बाओं 3 அம்மாக்களோட का ईश्वर. அவங்களோட ஈஸ்வர். तो 3 अम्बाएं दिखानी पड़ेगी नहीं दिखानी पड़े? அப்போ 3 அம்பாக்களை காமிக்கணுமா இல்லன்னா இல்லையா? जो 3 माताएं दिखाएंगे இந்த 3 மாதாக்களை என்ன காமிக்கிறாங்களோ तो माताओं की लिंगी होती है या लिंग होता है? அந்த மாதாக்களுக்கு லிங்கி இருக்குமா இல்லன்னா லிங் இருக்குமா? क्या होता है? என்ன ஆகுது? लिंगी होती है छोटी सी. லிங்கி தான் இருக்கும் சின்னதாக. तो छोटी सी लिंगी ही दिखावेंगे. அப்போ அந்த சின்ன லிங்கி தான் காமிச்சிருக்காங்க. लिंग कहाँ से दिखावेंगे? லிங்கத்தை எங்கிருந்து காமிப்பாங்க? नहीं तो नाम ही साबित नहीं होगा. இல்லன்னா பேரே நிரூபணம் ஆகிறது இல்ல. बैद्यनाथ ज्योतिर्लिंग बैद्यनाथ ज्योतिर्लिंग
பாபா வைத்தியநாத்தினோட அர்த்தம் என்ன இருக்கு? वैद्यनाथ का अर्थ है ऐसा वैद्य வைத்தியநாத்தினோட அர்த்தம் என்னன்னா அப்படிப்பட்ட வைத்தியன் जो नाथ लेता है। அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. किसको नाथता है? யார கண்ட்ரோல் செய்றாங்க? हैं? वैद्य किसको नाथेगा? வைத்தியன் யார கண்ட்ரோல் செய்வாங்க? बीमारी को नाथेगा ना। அந்த நோய் இருக்கு இல்லையா அத கண்ட்ரோல் செய்வாங்க இல்லையா? है कब्जे में कर लेता है। கண்ட்ரோல்ல பண்ணிக்கிறாங்க, वैद्यनाथ பிடிக்க எடுத்துக்கிறாங்க. का अर्थ क्या हो गया बाबा? வைத்தியநாதன்னா என்ன பாபா? वैद्यनाथ भाई देता है ज्ञान की। மெடிசனை கொடுக்குறாங்க இல்லையா ஞானத்தினோட மெடிசன். बढ़िया बढ़िया ज्ञान के टोटके सिखाते हैं। இப்போ நல்ல நல்ல ஞானத்தினோட பாயிண்ட்ஸை கத்து கொடுக்குறாங்க. ज्ञान की कुड़ियां हैं। ஞானத்தினோட அந்த மெடிசன்ஸா இருக்குது. बड़ी की बड़ी माया का रूप आ जाए, பெரிய பெரிய மாயாவினோட ரூபம் வந்துடுச்சுன்னா ज्ञान की कुड़िया खा लो। அப்போ இந்த ஞானத்தினோட மருந்துகளை சாப்பிட்டுடுங்க. रामेश्वरम ज्योतिर्लिंग। ராமேஸ்வரம் ஜோதிர்லிங்கம். तो रामेश्वरम की स्थापना कब हुई बाबा? भक्ति मार्ग में हुई। ராமேஸ்வரம் யாரோட நினைவார்த்தம் என்னமோ கேக்குறாங்க மாதாஜி. பாபா சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல ये இருக்கு. संगम युग की देखा दुनी हुई। அது சங்கம் யுகத்தை பார்த்து உருவாகி இருக்கு. हाँ संगम युग में ஆமா சங்கம் யுகத்துல हम ये विषय सागर को पार करते हैं। நாம இந்த விஷ கடலை கடந்து போகிறோம். पार करने से पहले बुद्धि में, கடந்து போகிறதுக்குன்னா முன்னாடி புத்தியில बुद्धि रूपी मंदिर में राम की स्थापना होती है। புத்தி ரூபி கோயில்ல ராமனோட ஸ்தாபனா ஆகுது. राम बाप को पहचानते हैं। ராம் பாப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. जिन्होंने राम बाप को पहचाना नहीं, யாரு ராம் பாப்ப தெரிஞ்சுக்கலையோ वो ये विषय सागर पार அவங்க இந்த விஷ கடலை கடந்து नहीं कर सकता। போக முடியாது. जो लौकिक में राम सेतु बना हुआ है हाँ। रामेश्वरम में, லௌகிகத்துல ராம சேத்து இருக்கு இல்லையா அது அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா பக்தி மார்க்கத்துல ராமேஸ்வரத்துல उसका भी रहस्य कैसे? இதுக்கு ரகசியம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. वो तो क्या है, भक्ति मार्ग वालों ने जहाँ जहाँ जैसा भूगोल में அது என்னன்னா பக்தி மார்க்கத்துல எப்படியெல்லாம் அந்த भौगोलिक स्थिति में रामायण के अनुसार, वाल्मीकि रामायण के अनुसार जैसी स्थिति देखी, அதாவது வால்மீகி ராமாயணத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜ பார்த்தாங்களோ वहाँ पर यादगार बना दिया। அங்க நினைவார்த்தத்தை ரெடி பண்ணிட்டாங்க. लंका से लेकर के, सीलोन से लेकर के லங்கால இருந்து சிலோன் வரைக்கும், பாரத்ல இருந்து வரைக்கும், भारत तक जहाँ समुद्र उथला उथला था, எங்கெல்லாம் அந்த கடல் கொஞ்சம் மேல மேல இருந்ததோ वो हिस्सा उन्होंने देख लिया। அந்த ஒரு பார்ட் அவங்க பார்த்துட்டாங்க பாகத்தை. उसी को उन्होंने पुल समझ लिया। அதை தான் அவங்க பாலம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க. अब ऐसा पुल कोई नहीं है। அதாவது இப்படிப்பட்ட பாலம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ये तो एडवांस पार्टी से இது அட்வான்ஸ் பார்ட்டில இருந்து ब्रह्मा कुमारियों तक, பிரம்மா குமாரி வரைக்கும், बीके तक பிகேஸ் வரைக்கும் जो ज्ञान का लेन देन होता रहता है दोनों तरफ से, ஞானத்தினோட குடுக்கல் வாங்கல் ஆயிட்டே இருக்குமோ ரெண்டு பக்கத்துல இருந்து, वो लेन देन का ही ज्ञान का पुल बन गया है। அந்த குடுக்கல் வாங்கல் என்ன இருக்குதோ இதுதான் ஞானத்தினோட பாலம் ஆயிடுச்சு. जिस ज्ञान के पुल से सब पार हो जाएंगे। இந்த ஞானத்தினோட பாலம்ல இருந்து எல்லாருமே கடந்து போயிடுவாங்க. गंगोत्री का रामेश्वरम में तो चलता बाबा। हाँ, गंगा है, கங்கா இருக்காங்கன்னா वो स्त्री चोला है, அது பெண்ணோட சரீரமா,
यह पुरुष चोला है, இல்லைன்னா ஆணோட சரீரமா, है? स्त्री चोला है। பெண்ணோட சரீரமா இருக்கு. और रामेश्वर में जो राम है பிறகு ராமேஸ்வரத்துல என்ன ராமர் இருக்காங்க, वो पुरुष चोला है या स्त्री चोला है? அவங்களது ஆணோட சரீரமா இல்லைன்னா பெண்ணோட சரீரமா? पुरुष सब दुर्योधन दुशासन होते हैं, ஆண்கள் எல்லாருமே துரியோதன் துஷாசனர்களாக இருப்பாங்க. उनकी गति सदगति माता गुरु के बगैर नहीं है। அவங்களோட கதி சத்கதி மாதா குரு இல்லாம கிடைக்காது. तो गंगा भी माता है, அப்போ கங்கா கூடயும் மாதா இருக்காங்க. उसका ज्ञान जल, அவங்களோட ஞானத்தினோட தண்ணி, उस गंगा मैया के मुख से निकला हुआ ज्ञान जल அந்த கங்கா மாதா மையா இருக்காங்க இல்லையா அம்மா, அவங்களோட வாயால வந்து இருக்கிற ஞானத்தினோட தண்ணி पावन बना देगा। பாவனமாக்குமா? यह मनुष्य पुरुषों के मुख से निकला हुआ जल पावन बनाता है। இல்லைன்னா ஆண்கள் வாயால வந்திருக்க கூடிய தண்ணி பாவனமாக்குமா? है? भगवान तो आता है पुरुष तन में, பகவான் புருஷ அதாவது ஆணோட சரீரத்துல தான் வராங்க. परंतु जिस पुरुष तन में परमात्मा बाप आते हैं ஆனா எந்த ஆணோட சரீரத்துல பகவான் அப்பா வராங்க, वो पुरुष तन அந்த ஆணோட சரீரம் कन्याओं माताओं का आधार लिए बगैर கன்யா மாதாக்களோட ஆதாரம்